ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கனிமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தோப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ மணி காலையில் ஒரு 6:15 6 இருக்கும். அங்கே உள்ள வாத்தெல்லாம் திறந்து விட்டாங்க. அது எப்படி நல்லா குளிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல நல்லா பெருசாக அப்படியே பாத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாத்தி கட்டி விட்டுருக்காங்க. இந்த வாத்து வளர்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பாத்தி கட்டி அதில் தான் வாத்துகளை வளர்ப்பாங்க. இப்போ வந்து எல்லா வாத்தும் நல்லா குளிச்சிட்ருக்கிறத நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா குளிச்சுட்டு ஒரு வாத்தா மேலே வர்றதை பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. தண்ணி ஆனால் இவ்வளோ அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வாத்தெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக வெள்ளை வெள்ளேன்னு இருந்துச்சு. அதை பார்த்து நானே நினச்சிக்கிட்டேன், அழுக்கு தண்ணியில் குளிச்சுட்டு வெளியே வருது, ஆனால் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கேன்னு நினச்சேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அளவுக்கு அழகாக ஒரு முடியாக கோதி கோதி நல்லா அதை காய வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. சோறாக்குற வேலையில், குழம்பு வைக்கிற வேலையில். இருந்தாலும் 6 மணி 6:30க்கெலாம் குளித்து உடம்ப காய வச்சிருச்சு. பார்த்து நான் சிரிச்சிட்டு நின்றுருந்தேன். ரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது, அதையும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு வாத்தா குளித்து மேலே போய் நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே மயில் சத்தம், மைனா சத்தம், குருவி சத்தம் கேட்குறதுக்கெலாம் அவ்வளோ ஒரு எல்லா சத்தமும் இனிமையாக இருந்துச்சு. காக்கா, கோழி, குருவி, அந்த மாதிரி தோப்புகளுக்கு போய் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் இந்த சத்தங்கள்லாம் கேட்குறதுக்கு. யார் யாருக்கு இந்த குருவி சத்தங்கள்லாம் ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏற்கனவே நான் கேட்ட மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் எனக்காக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாத்து ரெக்கையை விரிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னை பார்க்க ஒரே சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. புது ஆளாக இருக்கவும் கத்திகிட்டே இருந்துச்சு. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, வளர்க்குறவங்கள்ட்ட, அது ஏன் இப்படி கத்திகிட்டே இருக்குன்னு. நீங்கள் புது ஆளாக இருக்கீங்களா, அதனால தான் உங்களை பார்த்துட்டு கத்திகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தௌஃபிக்கு எப்படி விளையாடுறான்னு பாருங்கள் அந்த வாத்தோட. இங்கிட்டிருந்து அங்கிட்டு ஓடுது, அங்கிட்டிருந்து இங்கிட்டு ஓடுது, விரட்டிகிட்டே இருந்தான். சரி, அதையும் எடுப்போன்னு சொல்லிவிட்டு அதையும் வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா இருந்துச்சு பார்க்க, ரொம்ப ரசனையாக இருந்துச்சு. பிள்ளையெல்லாம் அங்கிட்டு ஊஞ்சலில் விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே செம்பருத்தி மரம் வச்சுருந்தாங்க. இது வந்து நாட்டு செம்பருத்தி. இது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது, தலைமுடிக்கு நல்லது. இதை வந்து கொதிக்க வச்சு டீ போட்டு குடிக்கலாம். அப்புறம் வந்து காய வச்சு சீக்காயில் போட்டு அரைப்பாங்க, அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. கர்ப்பப்பைக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நானுமே என் வீட்டு மாடியில் வந்து செம்பருத்தி பூ செடி பெருசாக வளர்த்து வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் வெயில் காலத்தில் கொஞ்சம் கருகி அது வீணாயிடுச்சு. இந்த செம்பருத்தியை பார்க்க எனக்கு என் செடி ஞாபகம் வந்துருச்சு. அவங்கள்ட்ட கேட்டேன், நான் கொஞ்சம் பூ பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க சரி, டெய்லி நிறைய பூ பூத்து கீழே தான் போடுறோம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பறிச்சுட்டு போங்க அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் பூ பறிச்சிட்டு வந்து நானும் காய வச்சுருக்கேன். சரி, அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலான்னு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 6:15 6:30 போல் இருக்கும். ஒரு 3/4 அளவு தான் மலர்ந்துருந்துச்சு, அதுக்கு மேலே மலரல. இன்னும் டைம் இருக்குது, இருந்தாலும் நான் போகணும், மற்றவங்கள எழுப்பி விடணும்னு சொல்லிவிட்டு காலையில் கொஞ்சம் அந்த இடத்துல எல்லா பக்கமும் நடந்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் பூ பறிச்சிட்டு இருந்தேன். அங்கே தோட்டத்தில் உள்ளவங்க நல்லா அங்கே உள்ள வேலையெல்லாம் எல்லாம் செடியெல்லாம் போட்டிருப்பாங்க போல், எல்லாம் அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள், தொட்டா சுருங்கி செடி. தொட்டோம்னா சுருங்கும்ல அந்த செடி. நிறைய செடி அங்கே கிடந்துச்சு, அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இயற்கையாகவே இந்த செடி வளரும் இந்த மாதிரி இடத்துகளில். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் போயிட்டுருக்கேன்ல அந்த பாதையில் தான் ஸ்விம்மிங் பூல், நான் சொன்னேன்ல கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு, அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கேன். அதுவுமே நல்லா பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே உட்காந்து நம்ம டீ குடிச்சிக்கலாம். சேரு டேபிள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க.
நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூலாக இருந்துச்சு. இதில் தான் நல்லா ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தோம். பிள்ளைகள்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தேவைன்னா நம்ம சொன்னோம்னா மோட்ரு அந்த பக்கம் பைப் இருக்குது, அதை திறந்து விட்டாங்கன்னா தொட்டியில் உள்ள தண்ணியெல்லாம் கம்மியாயிடுது. பிள்ளை அளவுக்கு குளிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.